ஹே गाइस இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம யஷ் நடிச்ச டாக்ஸிக் படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா ராயா கேரக்டர் ரிவீல்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த வீடியோ வந்ததுதான் வந்து ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சிஸ் செம்மடி அடிச்சாங்க இந்த படத்தை. அவ்வளோ அடி வாங்கிட்டு இன்னைக்கு இந்த படத்துல இருந்து டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் எந்த மாதிரி கான்ட்ரவர்சி எழுப்பக்கூடிய காட்சிகள் இருக்க போகுதுன்றதை பற்றி சத்தியமாக ஐடியா இல்லை, பார்க்கும்போது தெரிஞ்சிடும். பட் என்னதான் கான்ட்ரவர்சிஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு பக்கம் இருக்க தான் செய்யுது. நம்ம எஸ் நடித்த படம் அவருக்கு வந்து KGF 2க்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அவருக்காக இருக்க தான் செய்யுது. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், ரியாக்ஷன் பண்ணிடலாம் வாங்க. இந்த முறை யுத்தம் வேற. அவங்களோட சூழ்ச்சியும் வேற. எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு வாழ முடியாத எல்லாம் பயங்கரமா இருக்கலாம். பிடிவாதத்தை விட்டுடு. கிவ் அப் ராயா. இட்ஸ் ஓவர். It's over when I say it's over. ஏய் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அடியா இருக்குடா. What the hell man? Until then, some manners. Fucking manners. இல்லனா I'm home, Daddy. ஏய் டபுள் ரோலா. டுவல் ரோலுங்க. அது வந்து ரொம்ப நாளா ரூமர் வந்துட்டு இருந்துச்சு, யாஸ் வந்து டுவல் ரோல் பண்றாருன்னு சொல்லி. எனக்கு அந்த இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அடையாளமே தெரியல. அப்புறம் அந்த பின்னாடி இருந்து ஒரு ஷாட் வச்சாங்க, ஐ எம் ஹோம் டாடின்னு சொல்லுவாரு. அதுல தான் எனக்கு யஷ்னே தெரிஞ்சுது. அது சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை டபுள் ரோல் பண்றாருன்னு சொல்லி. நான் ஏதோ வில்லன் தான் ரிவீல் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா வில்லனுமே அவரு தான். ஓகே, செம்ம பலமா இருக்குதுங்க. வயலன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. பாரபட்சம் பார்க்காம கீது மோகன்தாஸ் மேம் வயலன்ஸ் அள்ளி போட்டு படத்தை எடுத்திருக்காங்க. அதில் வந்து பஞ்சமே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராயா வந்து டேடிஸ் ஹோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதில் வந்து அந்த இன்னொரு கேரக்டர் வந்து ஐ எம் ஹோம் டேடின்னு சொல்கிறாரு. ஸோ அப்பா பையன் கிளாஷாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ராயாவுமே கொஞ்சம் ஓல்டாக தான் காமிச்சிருக்காங்க. அந்த மிடில் ஏஜ்லேருந்து கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக யங்காக இருக்காரு. ஸோ அப்பா பையன் கிளாஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அண்ணன் தம்பி கிளாஸாக இருக்கணும். இது ரெண்டுத்துல தான் ஒன்று கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ ஓகேங்க, டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து மெனக்கெட்டிருக்காங்க, அது பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரேம்ஸ் எல்லாமே. ஓகே, டீசர் நல்லா இருக்குது. பட் இன்னும் ட்ரெய்லர் வரும்போது நமக்கு வந்து இந்த படத்தோட கதை எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஆல் குட் ஆல் பாசிட்டிவ். இதில் இந்த வீடியோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.